Happy morning, kids. Okay, we are going to learn grade 5 unit 2 my native place book back exercises. Okay, before going to class, usage of if with example sentences. So ifங்கிற structure யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேசலாம் எழுதலாம் அப்படிங்கறத we can learn now. Do if you can. உங்களால முடிஞ்சா செய்யுங்க அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Do if you can. Okay. இப்போ இல்லைனா எப்போ செய்வ அப்படிங்கிறத if not now then when, if not now then when. ஓகே, அவர் வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம், அவங்க வீட்டில் இருக்காங்களா பார்ப்போம் அப்படின்னு கேஷுவலாக தமிழில் பேசுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்? Let's see if he is at home. Let's see if he is at home. ஓகே, அது உண்மையான எனக்கு தெரியல அப்படிங்கிறத I don't know if it is true. I don't know if it is true. ஓகே, ஒரு பர்சனோட நேம் சொல்லி அவர் செய்வாரா போவாரா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? I am not sure if Jack will go. ஓகே, ஸோ ஒரு பாசிபிலிட்டியை சொல்கிறதுக்கு தான் நம்ம if அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். உன்னால் முடிஞ்சா செய் அப்படிங்கிறத do if you can. இப்போ இல்லைனா எப்போ செய்வ? இஃப் நாட் நவ் தென் வென். அவர் வீட்டில் இருக்காரா அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறத லெட்ஸ் see if he is at home. அது உண்மையான எனக்கு தெரியலை. I don't know if it is true. ஜாக் போவாரா அப்படின்னு எனக்கு தெரியலை. I am not sure if Jack will go. Okay, so in this unit my native place அப்படிங்கிற யூனிட்டை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கலாம்? ஓகே, வாட் ஆர் ஆல் த ஸ்கில்ஸ் யூ ஹவ் லேர்ன்ட் இன் திஸ் யூனிட்? அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. ஸோ ப்ரோஸ் இன் அ ட்ரிப் டு கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுங்கிற ப்ரோஸையும் த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸுங்கிற சப்ளிமெண்ட்லியையும் உங்களுக்கு ரீட் பண்ணவும் அதை புரிஞ்சுக்கவும் முடியும். ஓகே, யூஸ் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். நிறைய ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா சிங்குலர் அண்ட் ப்ளூரலில்? ஸோ ஒரு சிங்குலர் நவுன் கொடுத்தா அதை எப்படி ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணுறது, வாட் ஆர் ஆல் த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம லேர்ன் பண்ணோம். தென் யூஸ் பாஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்சஸ். அகைன் அண்ட் அகைன் ஐ எம் டெல்லிங், without tense there is no English. So past continuous tense, future continuous tense எப்படி நம்ம சென்டென்ஸில் ரைட் பண்ணலாம், ஸ்போக்கனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தென் ரிசைட் த போயம் அண்ட் ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ். ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற போயமை ரிசைட் பண்ண நம்மளால் முடியும். தென் அதோட ரைமிங் வேர்ட்ஸையும் பிக் அவுட் பண்ண தெரியும். ரைட் அபவுட் மை செல்ஃப், உங்களை பற்றி பேசுகிறதுக்கு திஸ் இஸ் லெட் அஸ் ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு இதில் உங்களுக்கு வரும் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. இட் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டீச் த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் த்ரூ கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். இட் டெவலப்ஸ் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். உங்களுக்கு அழகாக சப்ஜெக்டை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் படிக்கையிலலாம் இந்த அளவுக்கு ஃபன்ஃபில்டாக ஒரு லாங்குவேஜை நாங்கள் லேர்ன் பண்ணலை. பட் உங்களுக்கு கான்வர்சேஷன்ஸ், தென் கான்வர்சேஷனை நீங்கள் லேர்ன் பண்ணணும், எப்படி ஸ்போக்கனில் அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக லெட் அஸ் ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு பார்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கிறது மூலமாக இட் வில் டெவலப் யுவர் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஓகே, தென் ரீட் அ பேசேஜ் அண்ட் ஃபைண்ட் த மெயின் ஐடியா ஃப்ரம் இட். ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, லெட் அஸ் லிசன்னு. ஸோ அந்த பேசேஜை ரீட் பண்ணுறது மூலமாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும். இட் என்ஹான்ஸ் யுவர் listening and reading writing skill. Next, speak to my mother to get things. ஒரு மம்மி கிட்ட நம்ம எப்படி பேசணும், அவங்கக்கிட்ட இருந்த திங்ஸை நம்ம எப்படி வாங்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொழுக்கட்டை ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை மம்மிக்கிட்ட எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இந்த யூனிட் நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலமாக யூ கேன் ஸ்பீக், யூ கேன் ரைட், you can speak about yourself, you can write, you talk to your mummy. Okay, so in English then you read the passage and gather some idea from it. Okay, tenses. So this is for your examination concerns. There are 12 tenses.
What are they? Present tense, simple present tense, past continuous tense, past present perfect tense, present perfect continuous tense. Past tense, simple past tense, past continuous tense, past perfect tense, past perfect continuous tense. Future tense, simple future tense, future continuous tense, future perfect continuous tense, future perfect continuous tense. மிஸ் எங்களுக்கு அப்படியே ட்ரௌசியாக இருக்குது மிஸ், கிளம்ஸியாக இருக்குது மிஸ். ஒன்றுமே இல்லை தங்கம். சிம்பிள் டென்சஸ்னால் இப்போ நடக்கிற விஷயங்களை சிம்பிளாக சப்ஜெக்ட் வேர்ப் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறது தான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஓகே, ஸோ நடந்து முடிஞ்ச விஷயங்களை சொல்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இனிமே தான் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, பட் உங்களுக்கு in your lesson in this unit they are given past continuous tense and future continuous tense. continuous tenseனா என்ன? தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். ஸோ லெட் us see the exercises. ஸோ நான் டென்ஸ் படிக்கணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும்? சப்ஜெக்ட் பற்றின ஐடியா கிளியராக இருக்கணும். ஓகே, சப்ஜெக்ட் அப்படின்னா இட் மே பி அனிமேட் அண்ட் அன்அனிமேட் திங்ஸ், லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். நீ எதை பற்றி பேசுகிறியோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ தென் ப்ரனவுன். நான் மிஸ் சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாம் பேப்பர் எழுதி மிஸ்கிட்ட சப்மிட் பண்ணுறீங்க. அப்போ வந்து 2 or more 3 பேப்பர்ஸ் இருக்குது. அது ஸ்டாப்லர் பண்ணுவீங்க. ஸ்டாப்லர் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவீங்க? த்ரெட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த சேம் மேனர் இன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் ப்ரனவுன். தெர் ஆர் 7 ப்ரொனவுன்ஸ் இன் இங்கிலீஷ். ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே. ஸோ இதுதான் உங்களுக்கு சப்ஜெக்டாக வரும். ஓகே, நேம் ஆஃப் த பர்சன் ஆர் நேம் ஆஃப் த திங், நேம் ஆஃப் த பிளேஸ் ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் த நவுன் ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே தான் உங்களுக்கு சப்ஜெக்டாக வரும். ஓகே, ஸோ எனக்கு டென்ஸ் தெரியணும்னா சப்ஜெக்ட் கிளியராக இருக்கணும். ஸோ ஐ ஆம் கிளியர் அட் சப்ஜெக்ட் நவ். இப்போ எனக்கு சப்ஜெக்ட் கிளியராக இருக்குது. அனிமேட் ஆர் இன்அனிமேட் திங்ஸ் தென் ப்ரொனவுன்ஸ் வில் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் நான் வேர்பை பார்க்கணும். வேர்ப்னா என்ன? வேர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனை டினோட் பண்ணுறது, ஒரு செயலை குறிக்கிறது. வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். ஸோ எனக்கு வேர்பில் 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. வேர்பு மிஸ் சொல்லியிருக்கேன் கெமிலியன் மாதிரி. அது என்ன பண்ணும்? சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி, டென்ஸுக்கு தகுந்த மாதிரி தன்னோட அந்த ஃபார்மையே மாற்றிக்கும். தெர் ஆர் 4 ஃபார்ம்ஸ் இன் டென்சஸ்: ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் வந்து V1 கோ, கோஸ். பாஸ்ட்டுங்கிறது V2 வெண்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது V3 கான். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது V4 கோயிங். அப்போ க்ரோங்கிற வேர்டோட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸில் யூஸ் ஆக போகுது. இந்த ஃபார்மோட பேர் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஃபார்மை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். V4 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வேர்ப் நீங்கள் எப்படி மேக்ஸில் டேபிள்ஸ் லேர்ன் பண்ணுறீங்களோ இங்கிலீஷில் மிஸ்ஸு கோ அப்படின்னு கேட்டேன்னா கோ, வெண்ட், கான், கோயிங் அப்படின்னு ஸ்பீடாக சொல்ல தெரியணும். தென் ரைட் அப்படின்னா ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டென்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது மட்டும்தான் வேர்பா? நோ, வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். இப்போ எப்படி மம்மி கிச்சனில் மெயினாக குக் பண்ணுறாங்க, டேடி அப்பப்போ போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் அப்பப்போ போய் ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட மெயின் வேர்புக்கு, தட் மீன்ஸ் கோ, கம், ரைட், அந்த மாதிரி மெயின் வேர்புக்கு பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னு ஒரு வேர்பு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் தான் நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். வாட் ஆர் தே? ஆம், இஸ், ஆருங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும், வாஸ், வேருங்கிறது பாஸ்ட் டென்ஸ்க்கும், பீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும், பீயிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம கண்டினியூஸ் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோன்னா வாஸ், வேர், ஆம், இஸ், ஆருங்கிற ஹெல்பிங் வேர்பும் வில் பீங்கிற ஹெல்பிங் வேர்பும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லெட் அஸ் நோ. உங்களுக்கு சப்ஜெக்டில் இருக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். பட் உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட நாலேஜ் இருந்தால் தான் ஃபர்தராக நீங்கள் பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் லேர்ன் பண்ண முடியுங்கிறதுனால மிஸ் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்மால் ரீகேப் கொடுக்குறேன்.
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ தொடர்ந்து நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயத்தை நான் பேசணும் எழுதணும்னா நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, ஸோ சப்ஜெக்டோட ஆம் ஆர் இஸ் ஆர் ஆருங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜிங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணும். ஐ ஆம் ரைட்டிங், வி ஆர் ரைட்டிங், you are writing, he is writing, it is writing, she is writing, they are writing. இவ்வளோதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ தொடர்ந்து நடக்கிற விஷயத்தை சொல்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி. ஓகே, ஸோ இதில் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? I am, we are, you are, they are, he is, she is, it is. அவ்வளோதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இப்போ எக்ஸாமினேஷனுக்கு ஓரியன்டாக பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வேர் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன மீனிங்? ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச விஷயம் தொடர்ந்து நடந்துருந்துச்சுன்னா அதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். டென்ஸோட வீடியோஸை மிஸ்ஸு உங்களுக்கு எலாபரேட்டாக ஒரு செப்பரேட் வீடியோவாகவே டீடைல்டு மேனரில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைஸை ரீகேப் பண்ணுறோம். ஸோ ஐ கிவ் யூ எ ஐடியா. ஓகே, ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது நடந்து முடிஞ்ச விஷயம் தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் அதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். ஐ, ஹி, ஷி, இட்டுக்கு வாஸும் வி, தேக்கு வேரும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார்முலாவை பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. எதுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம்? ஐ, ஹி, ஷி, இட். ஓகே, எதுக்கு வி வேர் யூஸ் பண்ணுவோம்? வி, தே. பிகாஸ் வி, தேங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட், அதுக்கு ப்ளூரல் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். வேருங்கிற ப்ளூரல் ஹெல்பிங் வேர்ப். ஐ, ஹி, ஷி, இட்டுங்கிறது சிங்குலர், ஸோ அதுக்கு நம்ம வாஸுங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நவ் லெட் us see the example. Give the correct verb form for the following sentences. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க, ப்ராக்கெட்டில் வேர்ப் கொடுத்துருப்பாங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் வாட் ஷுட் யூ டூ அப்படிங்கிறத லிசன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ரீடிங் த போயம், நான் இந்த போயமை படித்து கொண்டிருந்தேன். ஓகே, தே டேஷ் ப்ராக்கெட்டில் ரைட் கொடுத்துருக்காங்க த போயம். இப்போ என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன? தே. ஓகேவா? ஸோ தேனா என்ன ஹெல்பிங் வேர்ப் வரும்? வேர் வரும். ப்ராக்கெட்டில் உள்ள வேர்போட என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இதுதான் எனக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா. சப்ஜெக்ட் தே வந்திருக்கு, அப்போ நான் வேர்பு வேர் யூஸ் பண்ணணும் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். மை ஆன்சர் இஸ் தே வேர் ரைட்டிங் த போயம். ஓகே, நம்பர் 3, இட் டேஷ் கோ டு டெல்லி. அப்போ என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் இட்டு, அப்போ நான் வாஸுங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும், மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். இட் வாஸ் கோயிங் டு டெல்லி. ஓகே, நெக்ஸ்ட், ஷீ வாஸ் ட்ராயிங் எ பிக்சர். ஹியர் சப்ஜெக்ட் சி, ஸோ வாஸுங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும், ட்ராங்கிற மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். வி டேஷ் ஈட் ஃப்ரூட்ஸ், வேர் ஈட்டிங், பிகாஸ் சப்ஜெக்ட் விங்கிறது ப்ளூரல், ஸோ ப்ளூரல் வேர் ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும், ஈட்டுங்கிற மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஹீ வாஸ் வாட்சிங் மூவி, ஹீங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ வாஸ் யூஸ் பண்ணணும், ஹி வாஸ் வாட்சிங் மூவி. யூ வேர் மேக்கிங் லஞ்ச், யூங்கிறது சம்டைம்ஸ் சிங்குலராகவும் மீன் ஆகும், சம்டைம்ஸ் ப்ளூரலாகவும் மீன் ஆகும். பட் நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரக்சர் என்னென்னா யூ வேர் தான். ஓகேயா? யூ வேர் மேக்கிங் லஞ்ச். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்? ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ். ஓகே, வி வேர், தே வேர், யூ வேர், வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் let us see when to use past continuous tense. எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும்? உங்களுக்கு பிக்சரோடு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளும் மிஸ்ஸு அந்த எக்ஸசைஸையும் எக்ஸாமில் கொஸ்டினாக வரும். ஸோ லிசன். அட் சம் பாயிண்ட் இன் த பாஸ்ட்,
அதாவது பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்திருக்கிற விஷயங்களை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் அட் 5 PM எஸ்டர்டே. நேற்று 5 மணிக்கு என்னோடய ஹோம்ஒர்க்கை நான் எழுதி கொண்டிருந்தேன். ஓகே, ஒரு சம் பாயிண்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் அட் 5 PM எஸ்டர்டே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாட் வாஸ் யுவர் பிரதர் டூயிங் தென்? அப்போ உன் பிரதர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? when I was writing my homework he was watching TV. அப்போ 2 விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? இன்டரப்டட் ஆக்ஷன், அவள் எழுதிட்டு இருந்தப்ப அவளோட தம்பி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ ரெண்டுமே கண்டினியூஸ் ஆக்ஷன். ஸோ ஹியர் வி யூஸ் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். when I was writing my homework he was watching TV. Interrupted action. Okay, so another more example. Yes, when I entered his house his mother was reading newspaper. Interrupted action, அவங்க மதர் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் த கண்டினியூஸ் ஆக்ஷன். அப்போ இவன் போனான், இந்த பாய் என்டர் ஆனான். அப்போ அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். when I entered his house his mother was reading newspaper. இதை தான் interrupted, குறுக்கீட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, அதை நம்ம இன்டர்வென் பண்ணுறோம். ஓகே, இன்டரப்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, ஸோ அதை நம்ம இன்டரப்ட் பண்ணுறது தான் இங்கே சொல்கிறாங்க. when I entered his house his mother was reading newspaper. ஓகே, this is for your examination concern. Listen, write what they were doing at 5 o'clock yesterday. 5 o'clock yesterday அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது you should write in past continuous tense. I dash cricket with my friends. I was playing. ஓகே, ப்ராக்கெட்டில் பிளேங்கிற வேர்ப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாஸ் பிளேயிங் அப்படின்னு ஆன்சர் எழுதணும். பிகாஸ் சப்ஜெக்ட் ஐ, வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். மை மதர் வாஸ் வாட்சிங் டிவி. மை மதர் அப்படிங்கிறது ஷீயை டினோட் பண்ணுது, ப்ரொனவுனில் ஷீயை டினோட் பண்ணுது. ஸோ இங்கே வாஸ் சிங்குலர் சப்ஜெக்ட், மை மதர்ங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ வாஸ் வாட்சிங் டிவி. டிவிங்கிறப்ப நம்ம சீயிங்னு போடக்கூடாது, வாட்சிங் தான் எழுதணும். வி வேர் ஈட்டிங் மேங்கோ. நாங்கள், விங்கிறது நாங்கள் ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ வேருங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். ஈட்டுங்கிற மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். தென் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ரைடிங் தயர் பைசைக்கிள். மை ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ வேருங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். ரைடு அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ரைடுனா ஓட்டுறது, பைசைக்கிள் ஓட்டினாங்க, ஓட்டி கொண்டிருந்தார்கள். மதன் வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். மதன்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ ஹியர் வி யூஸ் த பி ஃபார்ம் வேர்ப் வாஸ். வாஸ் ரைட்டுங்கிற மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். த பெல் வாஸ் ரிங்கிங் லவுட்லி. பெல்லுங்கிறது ஒரு திங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது, இட்டுங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ வாஸுங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், see and write what they were doing. Look at the picture and write. While I was writing he was playing. அந்த கேர்ள் எழுதிட்டு இருந்தப்ப அவன் விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ while I was writing he was playing. I, ஹீங்கிறது சிங்குலர். ஸோ இங்கே வாஸுங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். while the boy was playing the girl was reading. அந்த பாய் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கையில கேர்ள் ரீட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ 2 கண்டினியூஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. பேரலல் ஆக்ஷன்ஸ். ஒரு பேரலல் ஆக்ஷனுக்கும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். த கேர்ள் வாஸ் ரீடிங். while my mother was cooking my father was chopping the vegetables. சாப்பிங்னா கட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஸ்பெல்லிங் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. CHOPPING. சாப்பிங் அப்படின்னா கட் பண்ணுறது. while my mother was cooking my father was chopping the vegetables. Okay, so இதெல்லாம் concurrent actions, parallel actions. நம்ம past continuous tenseல என்ன லேர்ன் பண்ணோம்? I was, he was, it was, they were, we were, you were, verboட ing form. இப்போ நம்ம லேர்ன் பண்ணுறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இனிமே ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்க போகுது அப்படிங்கிறப்ப வரும் காலத்தில் தொடர்ந்து நடக்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ஈஸியஸ்ட் டென்ஸ். பிகாஸ்
7 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன தான் போடுவோம்? ஹெல்பிங் verb will be தான் போடுவோம். இங்கே இஸ்ஸா ஆரா வாசா வேறாங்கிற கன்ஃபியூஷனே கிடையாது. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் will be தான். ஓகே, ஸோ let us see the example. நமக்கு தெரியும் இல்லையா, வேர்புக்கு 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. there are 4 forms. V1 go goes, V2 went, V3 gone, V4 going. present, past, past participle, present participle. ஓகே, ஸோ இங்கே 7 சப்ஜெக்ட்டுக்குமே will be வேர்போட ing. இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா. look at the example. I will be going to the home, you will be going to the home, we will be going to home, you will be going to home, he will be going to home, she will be going to home, it will be going to home. ஸோ இங்கே will be பியை மறந்துடக்கூடாது. will beங்கிறத நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கணும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்டோட அந்த ஆக்சிலரி வேர்போட நேம் என்ன? will be. ஓகே, உங்களோட ஃப்ரெண்டு ஒரே நேம் தானே உங்களோட ஃப்ரெண்டுக்கு, அந்த மாதிரி இங்கே 7 சப்ஜெக்ட்டுக்கும் will be தான் வரும். பட் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நம்ம லேர்ன் பண்ணது என்னென்னா ஷால் பி, ஐக்கும் பிக்கும் ஷால்ன்னு லேர்ன் பண்ணோம். பட் நவடேஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே will be தான் மாடர்ன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறாங்க. யூ டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் 7 சப்ஜெக்ட்டுக்குமே will be யூஸ் பண்ணிக்கோங்க. In the above example you can see the main action is in present participle form and the auxiliary is will be. ஸோ சொன்னேன் இல்லையா, will be யோட எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம்? present participle form, that is V4 வேர்போட ஃபோர்த் ஃபார்ம். வேர்பு வந்து கெமிலியன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, நீங்கள் மேக்ஸில் எப்படி டேபிள்ஸ் லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இதையும் லேர்ன் பண்ணணும். ஓகே, let us see the exercises. I will be waiting for you. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? will beங்கிற ஹெல்பிங் verb வேர்போட ing ஆட் பண்ணியிருக்கோம். will be waiting. they will be coming. ப்ராக்கெட்டில் கம்முங்கிற வேர்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மோட ing ஆட் பண்ணணும், ஈயை ரிமூவ் பண்ணிடணும். they will be coming. it will be playing. it will be playing வேர்போட ing ஆட் பண்ணியிருக்கோம். she will be swimming. she will be swimming. we will be walking. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற வேர்போட ing ஆட் பண்ணியிருக்கணும், அதுக்கு முன்னாடி will be ஆட் பண்ணணும். ஓகே, he will be doing. you will be taking leave. நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ்னால் எதிர்கால தொடர்வினைன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம 7 சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா ப்ரொனவுனுக்குமே என்ன தான் பண்ணுவோம்? will beங்கிற ஹெல்பிங் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். வேர்போட ing ஆட் பண்ணிப்போம். ஓகே, do more exercises. how to use. எப்பப்பெல்லாம் நான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை என்னோடய ஸ்போக்கன்லையும் ரிட்டன்லையும் யூஸ் பண்ணணும். ஓகே, I will be traveling in a bus by this time tomorrow. நாளைக்கு இந்நேரம் நான் பஸ்ஸில் ட்ராவல் செய்து கொண்டிருப்பேன். ஓகே, நாளைக்கு இனிமே தான் ஒரு விஷயம் நடக்க போகுது. I will be traveling in a bus by this time tomorrow. my friends will be playing but I am working here. இங்கே பார்த்தீங்களா, நான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டு கொண்டிருப்பாங்க. இதில் ப்ரெசண்ட் கண்டினியூவஸும் வந்திருக்கு, ஃப்யூச்சர் கண்டினியூவஸும் வந்துட்டுருக்கு. இப்போ செய்கிற வேலைக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸும் விளையாண்டு கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஐ ஆம் வாக்கிங்கிறது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் வில் பி பிளேயிங்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா, பேரலல் ஆக்ஷன்ஸ் நடக்குது. மை ஃப்ரெண்ட்ஸ் வில் பி பிளேயிங் பட் ஐ ஆம் ஒர்க்கிங் ஹியர். ஓகே, இந்த பையன் வேலை செஞ்சிட்ருக்கான், ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுட்ருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ணுறான். தென் உமாஸ் ஃபேமிலி இஸ் கோயிங் டு எ ஹாலிடே. ரைட் வாட் தே வில் பி டூயிங் தர். ஸோ நீங்கள் உங்களோட ஃபேமிலி, ஓகே உமாவோட ஃபேமிலியை இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பிக்னிக் போனீங்க, ஹாலிடே போனீங்கன்னா என்னென்ன செய்வீங்க அப்படிங்கிறத ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம உமாவை வச்சு இப்போ ரோல் பண்ணலாம். உமா வில் பி ஸ்விம்மிங். லுக் அட் த ஃபர்ஸ்ட் பிக்சர். அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா? நீந்தி கொண்டிருப்பாள். ஸோ உமா வில் பி ஸ்விம்மிங். ஹர் பிரதர், அவங்களோட பிரதர் என்ன பண்ணுறாங்க? லுக் அட் த பிக்சர். யாஸ், யூ ஆர் கரெக்ட். ஹர் பிரதர் வில் பி பிளேயிங். ஓகே, லுக் அட் த தேர்ட் பிக்சர். இன்னொரு பிரதர் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? கிளைம் பண்ணுறான், மலை ஏறுறான், கிளைம்பிங். ஹர் பிரதர் வில் பி கிளைம்பிங். கிளைம்பிங்னா ஏறிக்கொண்டிருக்கிறது. லுக் அட் த ஃபோர்த் பிக்சர்.
her father will be painting. அவரோட ஃபாதர் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, தென் her mother will be fishing. ஃபிஷ்ஷிங்னா மீன் பிடிக்கிறது. her mother will be fishing. her brother will be taking pictures. கேமரா யூஸ் பண்ணி பிக்சர்ஸ் எடுத்து கொண்டிருக்கிறான். ஓகே, ஸோ இங்கே நம்ம மெயின் வேர்பாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்விம்மிங், பிளேயிங், கிளைம்பிங், பெயிண்டிங், ஃபிஷ்ஷிங், டேக்கிங் பிக்சர்ஸ். ஓகே, இந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம என்ன ஹெல்பிங் வேர்ப்? உங்கள் ஃப்ரெண்டு தானே வில் பி. ஸோ அதை நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸில். இந்த மாதிரி நீங்கள் பிக்னிக் போனீங்கன்னா கூட அழகாக இங்கிலீஷில் பேசலாம். அதுக்கு தான் நம்ம டென்ஸை லேர்ன் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தங்கம். நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் போகையில் ஒரு பிக்சர்ஸ் கொடுத்து இதை நீங்கள் எழுதுங்க, ஒரு ஸ்டோரியாக எழுதுங்கன்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இனிமே தான் ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறப்ப ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் கன்சர்ன். ஓகே, நெக்ஸ்ட், சேஞ்ச் த சென்டென்சஸ் ஃப்ரம் பாஸ்ட் கண்டினியூவஸ் டு ஃப்யூச்சர் கண்டினியூவஸ். உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை ஃப்யூச்சர் கண்டினியூவஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ எப்படி எழுதணும்? அந்த ஃபார்முலாவை நீங்கள் மாற்றணும். ஓகேவா? ஷீ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். வாஸ் வெயிட்டிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வில் பி வெயிட்டிங்கை எழுதணும். ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸில் என்ன பண்ணணும்? வில் பி வெயிட்டிங்கை எழுதணும். ஓகே, இட் இஸ் த ஈஸியஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ லிசன், she was waiting for bus, she will be waiting for bus. they were going to Coimbatore. இது என்ன டென்ஸில் இருக்குது? were going. ஓகே, ஸோ அப்போ இது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் இருக்குது. இதை நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூவஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? were கோயிங்கை வில் பி கோயிங்காக சேஞ்ச் பண்ணணும். they will be going to Coimbatore. சுரேஷ் was playing chess. வாஸ் பிளேயிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வில் பி பிளேயிங்கை எழுதணும். சுரேஷ் வில் பி பிளேயிங் செஸ். இதுக்கு என்ன மீனிங்? அவன் சுரேஷ் செஸ் விளையாடு கொண்டிருந்தான். இது என்னது? பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸில் சுரேஷ் செஸ் விளையாடி கொண்டிருப்பான். இந்த கொண்டிருந்தான், கொண்டிருப்பான், இதுதான் இந்த தமிழில் நம்ம வேரியேஷன் பண்ணுறோம் இல்லையா? அதை தான் இங்கிலீஷில் வாஸ் பிளேயிங், will be playing அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரஃபீக் was eating breakfast. ரஃபீக் will be eating breakfast. was eating எடுத்துகிட்டு will be eating அப்ளை பண்ணணும். பிரசாந்த் was reading newspaper. ஸோ was reading ரிமூவ் பண்ணிவிட்டு will be reading அப்ளை பண்ணணும். பிரசாந்த் will be reading newspaper. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வரும். ஸோ listen carefully. நெக்ஸ்ட், சேஞ்ச் த சென்டென்சஸ் ஃப்ரம் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டு பாஸ்ட் கண்டினியூவஸ். ஸோ மிஸ் உங்களுக்கான எக்ஸசைஸ் கொடுக்குறேன். 1 minute எடுத்துக்கோங்க. யூ டெல் மீ. ஓகே, ஸோ உங்களோட நோட்டில் நீங்கள் எழுதுங்க. நவ் ஸ்டார்ட் கோயிங் டு ரைட். ஓகே, நவ் வி செக் த ஆன்சர்ஸ். சேஞ்ச் த சென்டென்சஸ் ஃப்ரம் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டு பாஸ்ட் கண்டினியூவஸ். நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் பாஸ்ட் கண்டினியூவஸை ஃப்யூச்சர் கண்டினியூவஸாக மாற்றணும். இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூவஸை பாஸ்ட் கண்டினியூவஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் சப்ஜெக்ட் என்னென்னு பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வாஸா வேறான்னு அப்ளை பண்ணணும். இங்கே ஐ வில் பி ஸ்பீக்கிங் டு ஹர். நான் அவளுடன் பேசி கொண்டிருப்பேன். இதை எப்படி மாற்றணும்? நான் அவளுடன் பேசி கொண்டிருந்தேன் அப்படின்னு மாற்றணும். அப்போ வில் பி ஸ்பீக்கிங்கை எடுத்துகிட்டு வாஸ் ஸ்பீக்கிங்கை போடணும். ஐங்கிறதுனால வாஸ் வரும். ஓகே, லூசி வில் பி கெட்டிங் ரெடி. லூசி வாஸ் கெட்டிங் ரெடி. ஓகே, வில் பி கெட்டிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஸ் கெட்டிங் போடணும். பிகாஸ் லூசிங்கிறது ஷீயை ரெப்ரசன்ட் பண்ணுது. சிங்குலர் சப்ஜெக்ட். த ட்ரெயின் வில் பி அரைவிங் ஆன் செகண்ட் பிளாட்ஃபார்ம். த ட்ரெயின் வாஸ் அரைவிங் ஆன் செகண்ட் பிளாட்ஃபார்ம். ட்ரெயினுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் இட். ஸோ வாஸ் யூஸ் பண்ணணும். வில் பி அரைவிங்கை எடுத்துகிட்டு வாஸ் அரைவிங்கை சப்ஸ்டியூட் பண்ணணும். we will be sleeping in terrace. ஃபியூச்சர் கண்டினியூவஸில் இருக்க பாஸ்ட் கண்டினியூவஸாக சேஞ்ச் பண்ணணும். வில் பி ஸ்பீக்கிங் எடுத்துகிட்டு we were, பிகாஸ் வீங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். were sleeping in terrace. it will be raining heavily. it was raining heavily. ஓகே, ஸோ இட் அப்படிங்கிறப்ப வாஸுங்கிற சப்ஜெக்டை யூஸ் பண்ணணும். பாஸ்ட் கண்டினியூவஸ்லேருந்து ஃப்யூச்சர் கண்டினியூவஸாக மாற்றையில் சப்ஜெக்டில் ஐ, ஹீ, ஷீ, இட்டு வந்தால் வாஸுங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும்.
வி யூ தே வந்தால் வேறுங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சிம்பிளஸ்ட் ட்ரிக்கு தான். லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் ஃபுல் மார்க். ஓகே, நவ் see how they speak at this situation and practice as if you were in that situation. So மம்மியும் ஒரு லிட்டில் பாயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தால் நீங்களும் அந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸ்போக்கனில். லெட் அஸ் ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் இதை நம்ம லேர்ன் பண்ணுறோம். அம்மா ஐ எம் ஹோம், வேர் ஆர் யூ? நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோன்னு மம்மி கிட்ட சொல்வீங்க இல்லையா, ஐ எம் ஹோம், வேர் ஆர் யூ, நீங்கள் எங்கே அப்படின்னு. ஐ எம் இன் த கிச்சன், மம்மி சொல்கிறாங்க ஐ எம் இன் த கிச்சன், நான் கிச்சனில் இருக்கேன். அந்த பாய் சொல்கிறான் ஐ எம் ஸோ ஹங்க்ரி, வாட் இஸ் தேர் டு ஈட்? அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஹங்க்ரினா பசிக்குது. வாட் இஸ் தேர் டு ஈட்? அங்கே சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? ஓகே, வாட்னா என்ன, தேர்னா அங்கே. ஐ ஹவ் மேட் யுவர் ஃபேவரட் கொழுக்கட்டை. ஓகே, மம்மி சொல்கிறாங்க உன்னோட ஃபேவரட் கொழுக்கட்டையை நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு. மிஸ்ஸுக்கும் ஃபேவரட் கொழுக்கட்டை, உங்களுக்கு do you like கொழுக்கட்டை? Yes, all of us like கொழுக்கட்டை. Okay, then wow, where is it? Where is கொழுக்கட்டை? கொழுக்கட்டைன்னு சொன்னோன்னே அந்த பாய்க்கு மவுத் வாட்டரிங்காக ஃபீல் ஆகுது. என்ன சொல்கிறான், வேர் இஸ் இட் மம்மி, வேர் இஸ் கொழுக்கட்டை, எங்கே இருக்குது, எங்கே அது அப்படின்னு கேட்குறான். இட் இஸ் தேர், இட் இஸ் தேர், அது அங்கே இருக்குது. பட் யூ லுக் டேட்டி, கோ அண்ட் ஃப்ரெஷன் அப். உன் பார்க்க அழுக்காக இருக்க, நீ என்ன பண்ணு, கோ அண்ட் ஃப்ரெஷன் அப். ஃப்ரெஷ்ஷன்னா புத்துணர்ச்சியாக வாரு, ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கோ. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்டு லெக்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கோம் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் தேர் பட் யூ லுக் டர்ட்டி, கோ அண்ட் ஃப்ரெஷன் அப். ஓகே, நெக்ஸ்ட் ஐ வில் வாஷ் மை ஹேண்ட்ஸ் லேட்டர், ப்ளீஸ் கிவ் இட் டு மீ. நான் என்னோடய கையை அப்புறம் கழுவிக்கிறேன் மம்மி, எனக்கு இப்போ கொழுக்கட்டை தாங்க. நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா கை காலெலாம் கழுவாமல் மம்மி எனக்கு ஸ்நாக்ஸ் தாங்கன்னு கேட்பீங்க இல்லையா, இந்த சேம் மேனர் அந்த பாயும் கேட்குறான். ஐ வில் வாஷ் மை ஹேண்ட்ஸ் லேட்டர், ப்ளீஸ் கிவ் இட் டு மீ. நோ, கோ அண்ட் சேஞ்ச் யுவர் யூனிஃபார்ம். நோ, மம்மி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க உங்களோட மம்மி மாதிரியே. சேஞ்ச் யுவர் யூனிஃபார்ம், போ முதல்ல சேஞ்ச் பண்ணிட்டு வா, மாற்றிட்டு வா யூனிஃபார்ம் அப்படின்னு. ஓகே, யம்மி யம்மி கொழுக்கட்டை, லுக் அட் ஹியர். ஓகே, ma, I washed my hand and changed my uniform. Now give me the delicious கொழுக்கட்டை. Delicious means very tasty. ஓகே, ஸோ நான் இப்போ என்னோட இதை வாஷ் பண்ணிட்டேன். பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்க பாருங்கள். washed my hand and changed my uniform. நான் செஞ்சுட்டேன், செஞ்சு முடிஞ்ச ஒரு விஷயத்த பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். Now give me the delicious கொழுக்கட்டை. ஓகே, குட் பாய், நவ் யூ கேன் ஹாவ் இட். நீ குட் பாய், இப்போ நீ சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. த கொழுக்கட்டை இஸ் யம்மி, தேங்க்யூம்மா அப்படின்னு அந்த பாய் சொல்கிறான். யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ சொன்னால் எப்படி ரிப்ளை பண்ணணும், யூ வெல்கம் அப்படின்னு ரிப்ளை பண்ணணும். மம்மி யூ ஆர் வெல்கம்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸை லேர்ன் பண்ணியிருக்கோம். ஐ ஃபீல் ஹங்க்ரி, யூ நீட் டு ஃப்ரெஷன் அப், கோ அண்ட் வாஷ் யுவர் ஃபேஸ், டோன்ட் ஸ்பில் த ஃபுட். ஸ்பில்னா சிந்துறது, மம்மி சொல்லுவாங்க இல்லையா சிந்தாமல் சாப்பிடு அப்படின்னு. லைக் தட். ஐ வாண்ட் சம்திங் டு ஈட், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும். கேன் ஐ ஹாவ் சம் ஸ்நாக்ஸ், மம்மி கிட்ட நீங்கள் கேட்கலாம். கேன் ஐ ஹாவ் சம் ஸ்நாக்ஸ், எனக்கு சம் ஸ்நாக்ஸ் கொடுக்க முடியுமா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுக்க முடியுமா. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், டூ யுவர் ஹோம்ஒர்க். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரேசஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸசைஸில். இதை நீங்கள் லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்போக்கன்லையும் யூ ஷுட் அப்ளை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், லெட் அஸ் ரீட் அலவுட். ஸோ இந்த பேசேஜை ரீட் பண்ணுங்கள். இதுலேருந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இட் இஸ் அ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டைப். மிஸ்டர் முருகன் இஸ் அ ஃபார்மர். ரீட் த பேசேஜ் 3 times and color a bull for each times. இந்த பேசேஜை நீங்கள் என்ன பண்ணணும், 3 times ரீட் பண்ணணும். ஒவ்வொரு டைம் ரீட் பண்ணணும். இங்கே இருக்கிற புல் மீன்ஸ் எருது. ஸோ அப்போ நீங்கள் கலர் பண்ணணும். ஓகேயா. முருகன் இஸ் அ ஃபார்மர், ஹி ஹேஸ் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் 2 bulls. முருகன்கிற ஒரு விவசாயி, அவருக்கு வந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்டுனா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். நிலம் இருந்துச்சு, 2 bulls வச்சுருந்தாரு, எருது. ஓகே, he takes good care of his bulls as they help him in farming.
அந்த புல்லெல்லாம் ஒரு அனிமல்னு பார்க்காம குட் கேர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. தே ஹெல்ப் ஹிம் இன் ஃபார்மிங், அவருக்கு அந்த பண்ணை வேலைகளில், தட் மீன்ஸ் உழுவுறதுக்கு அந்த புல்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சு. ஃபார்மிங் அப்படிங்கிறது அந்த பண்ணை விவசாயம். எவ்ரி மார்னிங் ஹீ டேக்ஸ் த புல்ஸ் ஃபார் கிரேசிங், GRAZING, கிரேசிங்கிறது புல் மேய்கிறது. மார்னிங் என்ன பண்ணிடுவார், அந்த புல்லெல்லாம் புல் மேய கூட்டிகிட்டு போவார். நீங்கள் வில்லேஜில் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். when it rains he plows the land with the bulls, ரெயின் வர்றப்ப என்ன பண்ணுவார், he plows அப்படிங்கிறது plows உழறதுன்னு அர்த்தம். ஓகே, with the bulls அந்த எருதுகளை யூஸ் பண்ணி உழுவார். as he has no one to help he starts showing the seed before sunrise, அவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷோவிங், SOWING, விதைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சீடு SEED, சீட்னா விதைகளை பிஃபோர் சன்ரைஸ், சூரிய உதயத்துக்கு முன்னாடியே செஞ்சுருவார். நீங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வேக்கப் ஆயிடுவாங்க. வயலில் போய் என்னென்ன ஒர்க் இருக்கோ வெயிலுக்கு முன்னாடியே எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. he irrigates the crop till it grows. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுவார், அது வளர்கிற வரைக்கும் அதை பராமரிப்பார். he reaps and binds the crop, then he takes it to thrash the paddy. he reapsனா கதிரடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அறுவடை செய்கிறது. and binds the crop, அதை அறுவடை செஞ்சு பைண்ட் பண்ணுவார், ஒரு பண்டிலாக பைண்ட் பண்ணுவார். நீங்கள் வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா அவங்க அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கிற அந்த இடத்துலலாம் கட்டுக்கட்டாக கட்டி வச்சுருப்பாங்க அந்த பயிர்களெல்லாம். கிராப்ஸ்னால் பயிர்கள். தென் டேக்ஸ் இட் டு த்ராஷ் த பேடி. பேடினா நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம் இல்லையா, நெல். ஸோ அதை என்ன பண்ணுவார், த்ராஷ் பண்ணுவார். அந்த கதிர் கிராப்லேருந்து ஓங்கி அடித்தோன்னா அது என்ன பண்ணிடும், நெல்மணிகள்லாம் கீழே வந்துடும் இல்லையா, அதை தான் த்ராஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேக்ஸ் இட் டு த்ராஷ் த பேடி. ரீப்ஸ்னால் அறுவடை செய்தல், பைன்ஸ்னால் கட்டுறது. கட்டி என்ன பண்ணுவார், ஒரு பண்டிலாக கட்டி அதை ஓங்கி அடித்தார். த்ராஷ்னால் ஓங்கி அடிக்கிறதுங்கிற மீனிங். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், நல்ல ஃபோர்ஸாக அடித்தோம் அப்படின்னா அதில் உள்ள நெல்மணிகள்லாம் உதிர்ந்துடும். தட் இஸ் நோன் அஸ் பேடி. Finally, with the help of the bulls, he takes the paddy to his house. ஸோ அந்த மாட்டு வண்டியில் அந்த புல்ஸை கட்டிட்டு என்ன பண்ணுவார், அந்த பேடியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார் முடிவாக. ஸோ ஒரு நமக்கு நெல் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ வேலைகள் ஃபார்மர்ஸ் செய்கிறாங்க, ஈஸியாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபார்மர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? சர்க்கிள் த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ். முருகன் வாஸ் அ மைசர். மைசர்னா என்ன, கருமி அப்படின்னு அர்த்தம், கஞ்சத்தனமாக இருக்கிறவங்க. அவர் மைசரா? நோ, அவர் நல்லா அந்த புல்லாக்கெல்லாம் நல்லா டேக் கேர் பண்ணார் இல்லையா. ஸோ ஹீ வாஸ் நாட் அ மைசர். முருகன் லவ்ட் ஹிஸ் புல்ஸ் அண்ட் ஃபார்மிங். எஸ், அவருக்கு அந்த ஃபார்மிங், விவசாயம் செய்கிறது, பண்ணையை வந்து மெயின்டைன் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சு, நேசிச்சார். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். முருகன் விஷ் டு ஹாவ் பீப்புள் டு ஒர்க். நோ, அவர் வந்து நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாரா? இல்லை. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்க்கு முன்னாடி யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷோவிங் த சீட்ஸ், அந்த சீட்ஸை விதைத்தார். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். வாட் இஸ் த மெயின் ஐடியா? முருகன் லவ்ட் ஹிஸ் புல்ஸ் அண்ட் ஃபார்மிங். ஓகே, நெக்ஸ்ட் நேம் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் முருகன். என்னென்ன வேலை செஞ்சார்? ஃபர்ஸ்ட் என்ன ஆக்ஷன் பண்ணுறாரு, அதை கட்டுறாரு. ரெண்டாவதாக என்ன விஷயம் செஞ்சார்? செகண்டாக உழவு செய்கிறாரு. தேர்ட் ஒன் என்ன, புற்களை மேய்க்க விடுறாரு இல்லையா, புல்லக்க வச்சு. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? முருகன் ரீப்ஸ் த கிராப்ஸ். ரீப்ஸ்னால் அறுவடை செய்கிறது. ப்ளோஸ் த லேண்ட் வித் த புல்ஸ், அந்த நிலத்தை உழவு செய்கிறாரு புல்ஸை யூஸ் பண்ணி. டேக்ஸ் த புல்ஸ் ஃபார் கிரேசிங், அந்த புல்ஸை புல்மேய விடுறாரு. கிரேசிங்கிறது புல்மேய விடுறாரு. ஸோ இந்த பேசேஜில் வந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கிறதுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும். யூ ஷுட் ரைட் இட் கிளியர்லி. ஓகே, தென் லெட் அஸ் ரைட். திஸ் இஸ் ஃபார் யுவர் ரைட்டிங் ஸ்கில். ஓகே, மை ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோனா சுயசரிதை, என்ன பற்றின விஷயங்கள். ஓகே, மேக் த சில்ட்ரன் ரைட் their ஓன் ஸ்டோரி. The following questions will help them to write. ஒன்றை பற்றி நீ எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, ஒன்றை பற்றி மற்றவங்க எழுதுனாங்கன்னா தட் இஸ் நோன் அஸ் பயோகிராஃபி.
நீ உன்னை பற்றி எழுதினா தட் இஸ் நோன் அஸ் ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, சுயசரிதை அப்படின்னு அர்த்தம். Ask them to gather information from their parents before writing and give it to a title. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நீங்கள் எழுதுங்க. when were you born, நீ எப்போ பிறந்த. where were you born, நீ எங்கே born ஆன. what is your father's name and what is he, உன்னோட ஃபாதரோட நேம் என்ன, அவர் என்ன வேலை செஞ்சிட்ருக்காரு. what is your mother's name and what is she, உங்களோட மதர் நேம் என்ன, அவங்க என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வாட் இஸ் யுவர் பர்த் ஆர்டர், நீ உங்கள் வீட்டில் எத்தனாவது குழந்தை. டூ யூ ஹேவ் எனி நிக் நேம், இஃப் எஸ் ரீசன் ஃபார் தட், உனக்கு ஏதாவது நிக் நேம் இருக்கா, அதோட ரீசனை சொல்லு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் தட் ஹேப்பன்ட் இன் யுவர் லைஃப், உன்னோட லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ். இட் என்ஹான்ஸ் யுவர் ரீடிங் ஸ்கில். ஸோ ரித்திகாங்கிற கேர்ள், அவளை பற்றி என்ன எழுதியிருக்கா. மை நேம் இஸ் ரித்திகா. ஐ வாஸ் பார்ன் ஆன் 26 March 2003. பார்ன் ஆனுங்கிற டேட் நம்பருக்கு முன்னாடி நீங்கள் ஆனுங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். ஓகேயா, 26th டேட். ஓகே, ஐ வாஸ் பார்ன் இன் ராமநாதபுரம், ஒரு பிளேஸ்க்கு முன்னாடி இன்னுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ராகுல், ஹீ இஸ் அ டாக்டர். மை மதர்ஸ் நேம் இஸ் ஷீதா, ஷீ இஸ் அ டீச்சர். ஐ ஆம் த எல்டஸ்ட் இன் மை ஃபேமிலி, நீங்கள் தான் யங்கர்னா நீங்கள் என்ன எழுதணும், ஐ ஆம் த யங்கஸ்ட் இன் மை ஃபேமிலின்னு எழுதணும். உங்கள் டேடி என்ன ஒர்க்கோ, உங்கள் மம்மி என்ன ஒர்க்கோ அதை எழுதணும். நீங்கள் என்ன ஊரில் பிறந்தீங்க, உங்களோட நீங்கள் ட்ரிச்சிலனா ஐ வாஸ் பார்ன் இன் ட்ரிச்சி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எஸ், மை நிக் நேம் இஸ் ரிட்டு பிகாஸ் இட் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். உங்களோட நேம் வந்து லென்த்தியாக இருந்துச்சுன்னா ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க இல்லையா. ரித்திகாங்கிற நேமை ரிட்டுன்னு கூப்பிட்ருக்காங்க பிகாஸ் இட் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஒன் டே ஐ காட் அ சான்ஸ் ஃபார் கிவிங் அ ஸ்பீச் இன் மை ஸ்கூல் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ரித்திகாவுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு இண்டிபெண்டன்ஸ் டேயில் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி. உங்களுக்கும் நிறைய நீங்கள் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, ஸ்பீச் காம்படிஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களோட ஃபேவரட் இன்சிடெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் எழுதலாம். ஐ ப்ரிப்பேர் அண்ட் டிட் இட் வெல். Me, my teachers and my parents were really happy and that was a great day for me. ஸோ இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி. Prepare and send it to me. Okay, thank you.